الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுக்கிறேன். திருமலை குரானின் 96வது அத்தியாயமாகிய சூரா அல் அலக் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் அலக் அத்தியாயத்தின் 7வது வசனம் வரை உள்ள விளக்கங்களை பார்த்திருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கூறுகின்றான், கல்லா இன்னல் இன்சான லயதுகா, நிச்சயமாக மனிதர்கள் வரம்பு மீறுகிறார்கள். அன்ரஆஹு ஸ்தக்னா, தன்னை தேவையற்றவனாக கருதும் பொழுது மனிதர்கள் வரம்பு மீறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் குறிப்பிடுகின்றான். இந்த வசனங்கள் தொடர்பான விளக்கங்களை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8வது வசனத்திலே கூறுகின்றான், இன்ன இலா ரப்பிக ருஜா, நிச்சயமாக உம்முடைய இறைவனிடமே திரும்புதல் இருக்கிறது, மீளுதல் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். மனிதர்கள் தங்களை தேவையற்றவர்களாக கருதும் பொழுது இறைவனுக்கு எதிரான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். ஆனால் மனிதன் என்னதான் தன்னை தேவையற்றவனாக கருதினாலும் அவன் அல்லாஹ்விடம்தான் சென்றாக வேண்டும். அதான் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை பல்வேறு வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும், நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. அப்ப இந்த மரணம் எங்க வரும், எப்போ வரும், யாருக்கு வரும், நம்ம எதுவும் செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அப்ப மனிதன் என்னதான் வரம்பு மீறினாலும் அவன் அல்லாஹ்விடம் இறைவனுடைய பிடிக்குள் சென்றாக வேண்டும். ஃபிரௌன் வரம்பு மீறினான், அல்லாஹ்வுடைய பிடிக்குள் அவன் சென்றான். ஹாரூன் வரம்பு மீறினான், ஆது சமுதாயம், சமூக சமுதாயம், எத்தனையோ கூட்டங்கள் வரம்பு மீறிய கூட்டங்கள் இருந்தது. பல்வேறு காரணங்களா என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறினாங்க. எல்லோரும் இந்த உலகத்துல அல்லாஹ்வை ஜெயித்து விட்டார்களா, அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கி விட்டார்களா? இல்ல, எல்லோருமே அல்லாஹ்வுடைய பிடிக்குள் சென்று சிக்கி கொண்டார்கள், அல்லாஹ்விடம் சென்று விட்டார்கள். அப்ப இன்ன இலா ரப்பிக ருஜா, உம்முடைய இறைவனிடம் தான் திரும்புதல் இருக்கிறது, மறுமையில நம்ம அல்லாஹ்விடம் தான் சென்றாக வேண்டும் என்று ஒரு அறைகூவல், ஒரு எச்சரிக்கை, ஒரு மிரட்டல் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன செய்கின்றான், மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 2வது விஷயம் என்ன, மனிதர்கள் என்னதான் தன்னை தேவையற்றவனாக நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அந்த உலகத்துல செயல்படவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லயதுகா அன் ரஆஹு ஸ்தக்னா, மனிதன் தன்னை தேவையற்றவனாக கருதும் போது வரம்பு மீறுகிறான். இன்ன இலா ரப்பிக ருஜா, உம்முடைய இறைவனிடம் தான் திரும்புதல் இருக்கிறது. மனிதன் என்னதான் தன்னை தேவையற்றவன் அவன் நினைத்துக் கொள்ளலாம், ஆனா எல்லா விஷயத்துக்கும் நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், இறைவனுடைய உதவி இல்லாமல் இறைவனின் பக்கம் திரும்பாமல் மனிதன் இயங்க முடியாது. நம்முடைய இதயம் துடித்து கொண்டு இருக்குன்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம துடிக்குதா? நம்முடைய கண்கள் பார்ப்பது, நம்முடைய நாவுகள் பேசுவது, நம்முடைய உடல் உறுப்புகள் இயங்குவது, நம்முடைய சிறுநீரகங்கள் செயல்படுவது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு ஃப்ரீயா தராம மனித வாழ்க்கை இயங்காது. விவசாயிகள் விவசாயம் பார்த்து சம்பாதிக்கிறாங்க, மண்ணுக்குள்ள இருந்து அல்லாஹ் விளைச்சல் என்ன செய்யறான், அல்லாஹ் ஃப்ரீயா தர்றான். மனிதர்கள் தண்ணில இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க, தண்ணி அல்லாஹ் ஃப்ரீயா தர்றான். காற்றுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க, காற்று அல்லாஹ் ஃப்ரீயா தர்றான். சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க, சூரிய ஒளி அல்லாஹ் ஃப்ரீயா தர்றான்.
நம்ம எத்தனையோ ஆடைகளை வந்து நம்ம தயாரிக்கிறோம். இந்த ஆடைகளுடைய மூலப்பொருள் எங்க போய் நிக்குது? கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே எங்கதான் போய் நிக்குது? அல்லாஹ் கிட்ட தான் போய் நிக்குது. அல்லாஹ் நமக்கு பஞ்ச தராம, நூலை தராம, இறைவன் நமக்கு தண்ணீரை தராமல், சூரிய வெளிச்சத்தை தராமல், காற்றை தராமல் இருந்தால் மனித வாழ்க்கை இயங்க முடியுமா? அப்ப எல்லா விஷயத்துக்கும் இந்த உலகத்திலும் சரி, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவனிடம்தான் திரும்புதல் இருக்கிறது. மனிதன் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நாம வந்து தன்னிறைவு பெற்றவர்கள் அப்படின்னு. அதிகமா காசு இருக்கும்போது தனக்கு யாரும் தேவையில்லை மனுஷன் நினைக்கிறான். தனக்கு பதவி இருக்கும்போது தனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறான். ஆனா ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மனுஷனால் இயங்கவே முடியாது. யா அய்யுஹன்னாஸ் அன்துமு ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தான் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ரெண்டு விளக்கமுமே இந்த வசனத்துக்கு பொருத்தமானது. மனுஷன் இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னை தேவையற்றவனாக கருதினாலும் அல்லாஹ்விட தான் அவனை திரும்புதல் இருக்கிறது. அல்லாஹ்வுட இறைவனுடைய உதவி இல்லாம மனசை இயங்க முடியாது. அதே போன்று மனிதன் இந்த உலகத்துல எவ்வளவுதான் இறைவனுக்கு எதிராக நடந்தாலும் மறுபடியும் யாருடைய பிடியில தான் போய் ஆகணும், அல்லாஹ்வுடைய பிடியில் தான் அவன் சென்றாக வேண்டும் என்பதையும் இந்த வசனம் குறிக்கிறது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அராய் தல்லதி என்ஹா, 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அராய் தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடியாரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரைத்த, நீர் அந்த ஒருவனை பற்றி எனக்கு அறிவிப்பீராக என்று அல்லாஹ் கேட்பது அல்லாஹ்க்கு தெரியாம இல்லை. அந்த சம்பவத்தை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வருவதற்காக, அல்லாஹ் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக இது போன்ற கேள்விகள் திருமறை குர்ஆனுடைய ஸ்டைல். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அராய் தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழக்கூடிய ஒரு அடியாரை தடுப்பவனை பற்றி நீர் சிந்தித்தீரா, அவனை பற்றி நீர் அறிவீரான் அல்லாஹ் என்ன செய்கின்றான். இந்த வசனங்களை படிப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனம் நபிகள் நாயகத்துக்கு இறங்கும்போது முதல்ல அவங்க தான் குறிக்கும், சஹாபாக்களை குறிக்கும். இன்றைக்கு இந்த ஆயத்தை நம்ம படிக்கும்போது நம்ம இந்த கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அதை தடுத்தவன் யார்? தடுக்கப்பட்டவர் யார்? தடுத்தவன் அபூ ஜஹல். அபூ ஜஹல்னா யாரு? அவனுடைய பெயர் வந்து அபல் ஹிக்கம், அவன் அறிவின் தந்தை அப்படின்னு அபூ ஜஹல் சொல்லப்பட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மக்காவுல உள்ள குறைஷிகள்ல மிகப்பெரிய தலைவராக இருந்தான். அவனுடைய பெயர் வந்து அபல் ஹிக்கம், அறிவினுடைய தந்தை. ஏன்னா மக்காமா நகரத்துல மிகப்பெரிய தலைவர்கள்ல ஒருவனாக இருந்தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவன்கிட்ட தான் போய் என்ன செய்வாங்க, மக்காவாசிகள்லாம் ஆலோசனை கேட்பாங்க. அவன் நல்ல ஆலோசனை சொல்லுவான். எல்லா மக்களும் அவனுக்கு என்ன செய்ய கட்டுப்பட்டு இருந்தாங்க. அவன் மக்களால் மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்பட்டான். அவன் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய காரணத்தினால அவனுக்கு வந்து அபல் ஹிக்கம் அப்படின்னு மக்கள் என்ன செஞ்சாங்க, அவனை அழைத்தார்கள். ஆனா அந்த அவனுடைய பெருமை, ஆணவம், சமூகத்துல தன்னை அவன் பெரிதாக அவன் மதிக்கப்பட்டதே அவன் என்ன செஞ்சிச்சு, அகம்பாவத்துல, ஆணவத்துல, பெருமையில அவனை தள்ளியது. இஸ்லாம் மார்க்கம் வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவுபூர்வமான பிரச்சாரத்துக்கு முன்னிலையில அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை பார்த்து அவன் பயங்கரமாக இஸ்லாத்தை வெறுத்தான், ஆத்திரப்பட்டான். அப்போ முஸ்லிம்களை வந்து அவன் தடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பயங்கரமான எதிரியாக இருந்தான். இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று துடித்தான். அவன் குஃபுர்லயே என்ன செஞ்சான், மௌத்தா போனான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனை இஸ்லாத்துக்கு எதிராக அவன் செயல்படும் போது அவன் அபுல் ஹக்கம் என்று அழைக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் செய்யக்கூடிய செயல் எல்லாமே அறிவீனமான செயல். அதனால அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹில், மடமையின் தந்தை, முட்டாள்களின் தந்தை என்று அவனுக்கு என்ன செஞ்சாங்க, பெயர் வச்சாங்க. அந்த பெயரே அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, நிலையாகி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல காபத்துல்லாவுல தொழுகைக்காண்டி வரும்பொழுது அபூ ஜஹில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எச்சரிக்கை பண்ணான், நீ இந்த மாதிரி காபாவில் வந்து என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க மக்கள்லாம், முகமது வந்து நம்முடைய மார்க்கத்தை எல்லாம் மக்களை எல்லாம் குழப்புறாரு, நம்முடைய சிலைகளை திட்டுறாரு, சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா காபாவில் வந்து என்ன செய்யறாரு, சஜிதா பண்றாரு, அதை எப்படி நம்ம விட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் சமுதாய தலைவரா பிரமுகரா இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யுது, அந்த வெறி வந்து கிளம்புது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எச்சரிக்கை பண்றான், இந்த மாதிரி காபாவில் வந்து என்ன செய்யக்கூடாது, சஜிதா பண்ணக்கூடாது, தொழக்கூடாதுன்னு அவன் தடுக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ ஜஹல் என்ன சொல்றான், மக்கள்கிட்ட ஒரு தடவை
மக்கள்கிட்ட பேசுறா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல. ஹல் யுஅஃபிரு முஹம்மதுன் வஜ்ஹஹு பைன அல்ஹுரிக்கும், நீங்க எல்லாம் இருக்கும் போதே முகமது தன்னுடைய முகத்தை கொண்டு போய் தரையில தைக்கிறாராம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சஜிதான்னு சொல்ல தெரியாதுல்ல. முகமது வந்து தரையில போய் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் தரையில தைக்கிறாரான்னு நினைச்சாராம். அபூ ஜஹல் வந்து கேட்கிறான். அப்போ அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஆமா அவர் அப்படி செய்யறாரு. அப்ப அபூ ஜஹல் சொல்றான் வல்லாத்தி வல் உஸ்ஸா, லாத்து மேல சத்தியமா, அவங்க வணங்கி கொண்டிருந்த சிலைகள், லாத்து மேல சத்தியமா உஸ்ஸாவின் மேல் சத்தியமாக, லயின் ரஅய்துஹு யஃபஅலு ذلك லஅஃஅன அலா ரகபதி, அவர் அந்த மாதிரி கஅபாவுல வந்து தொழுவதை நான் பார்த்தால், சஜிதா செய்வதை பார்த்தால் அவருடைய பிடரியில் நான் மிதிப்பேன். அவு அஃபிரன்ன வஜ்ஹஹு ஃபித்ராப், அல்லது அவருடைய முகத்தை என்ன செய்வேன், தரையில நான் வந்து அமுக்குவேன், தரையில நான் வந்து தேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் சொல்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ஒரு தடவை அபூ ஜஹல் இருக்கும் பொழுது அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப அபூ ஜஹல் என்ன பண்ணான்னு சொன்னோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெடலில மிதிக்கிறதுக்காண்டி ரொம்ப கோபமா ஆத்திரமா என்ன செய்யறான், வர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில வந்து சஜிதாவில் இருக்கும்போது, ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டது அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்பாகத்தான் கடமையாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அன்றாடம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. கடமையான தொழுகை எல்லாம் அவங்க அவ்வப்போது என்ன செய்வாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அபூ ஜஹல் மிதிக்கிறதுக்காண்டி வந்தவன் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, அவனுடைய செயலை பார்த்து மக்கள்லாம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. ரொம்ப வேகமாக போனவன் அவன் என்ன செய்யறான், அப்படியே பின்னோக்கி வர்றான். தன்னுடைய கைகளை வைத்து எதையோ தடுக்கிற மாதிரியே என்ன செய்யறான், செய்து கொண்டு அவன் பின்னோக்கி வருகின்றான். அப்போ அங்க சூழ இருந்தவங்க கேட்கறாங்க, மாலக் உனக்கு என்ன ஆச்சுப்பா அப்படிங்கும் போது அவன் சொல்றான், இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகன், எனக்கும் அந்த முகமதுக்கு மத்தியில வந்து ஒரு நெருப்பு குழி இருக்கிறது, ஒரு நெருப்பு குழி, பெரிய நெருப்பு குழி வந்து எனக்கும் முகமதுக்கு மத்தியில் இருக்கிறது. ஹந்தக மின்னார் வ ஹௌலன், பல பிரிக்கிறக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அஜினிகத்தன், பெரிய பெரிய இறக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அவன் இறக்கைகள் என்று சொல்வது மலக்குமாக, திரிக்கிறக்கூடிய காட்சி என்பது மலக்குமாருடைய அந்த தோற்றம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு மத்தியில வந்து அவன் ரசூலுல்லாஹ்வுடைய படையில மிதிக்க போறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கிடங்கையும் பயங்கரமான மலக்குமார்கள் அவங்களுடைய தோற்றத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தனா மின்னி, அந்த அபூ ஜஹல் என்னை நெருங்கி இருந்தால் லஹ்தஃபத்துல் மலாயிகத்து உலுவன் உலுவன், மலக்குமார்கள் அவனை ஒவ்வொரு உறுப்பாக வகுந்திருப்பாங்க, பீத்து எடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அபூ ஜஹல் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவன் தடுக்கின்றான். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அடியார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகத்தின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்லடியாரை இறைவன் அடியார் என்று சொல்லும் போது அவங்க அடிமைத்தனத்துல மிக சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த தன்னுடைய அவங்க எந்த அளவுக்கு இறைவனுக்கு அடிபடியக்கூடிய தன்மையில வந்து மிக சிறந்த அடியாராக இருந்தார்கள் என்பதை இந்த வார்த்தை நம்ம காட்டுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லினா அரை தெல்லதி என்கா, தடுப்பவனை பார்த்தீரா அபதன் இதா சல்லா, தொழும்போது ஒரு அடியார் தொழும்போது அவனை தடுப்பவனை பார்த்தீரா. அப்ப ஒரு அடியார் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி போன்றதை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி போலாதீர்கள். ஃபகூலு இன்னமா அன அப்துல்லாஹி வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். ஒட்டுமொத்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களிலேயே அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதில் மிக சிறந்த அடியார் யார் மட்டும்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அவங்களை விட சிறந்த அடியார் நீ வரப்போவது கிடையாது. அப்ப ஃபகூலு அப்துல்லா, என்னை அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்க. நபிகள் நாயகத்தை நம்ம அவங்களுடைய சிறப்புகளை சொல்லணும்னா எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்க்கு அடிபணிந்து வாழ்ந்தார்கள். ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ்க்கு அவங்க செய்யல, மாறு செய்யல, அல்லாஹ்க்கு மிக சிறந்த அடியாராக இருந்தார். ஒரு ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தூதுத்துவ பணியை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க, அதற்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியார் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதிலிருந்தே அவங்க இறைவனுக்கு மிகச் சிறந்த அடியாராக இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அடியார்கள் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உதுகுர் அப்தனா, நம்முடைய அடியார்களாகிய நபி இப்ராஹிம் நபி, நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும், நம்முடைய அடியார்களை பற்றி நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஐயூபை பத்தி அல்லாஹ் சொல்லும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லி நிஅமல் அப்து, அடியார்கள் மிக சிறந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து மேராஜ் பயணத்துக்கு அல்லாஹ் அழைத்து செல்லும் போது சுப்ஹானல்லதி
அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த இரவு நேரத்துல காபாவில இருந்து மஸ்ஜித் அக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றவன் சிறந்தவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் இறைவனுக்கு மிக சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் என்பதை குறிக்கக்கூடிய வகையில அந்த அபுதுங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அபுதன், அடியார், அடிமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த அர்த்தத்துல? இறைவனுக்கு அடிமைப்படுவதில், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் மிக சிறந்தவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அபூ ஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும்போது அவங்களை தடுப்பதற்காக அவன் பிடரியில் மிதிப்பதற்காக வருகின்றான். இப்ப அல்லாஹ் கேட்கின்றான், அதை ஐத்த நீங்க சிந்தித்தீரா? இந்த வார்த்தை இந்த வசனங்களை படிக்கக்கூடிய ஒவ்வொரு நபிகள் நாயகத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளும், அவங்களுக்கு அந்த வசனம் இறங்குச்சு. அதை ஐத்த இன்கான அடல் ஹுதா, அவர் நேர்வழியில் இருந்தாலுமா? ஒருவரை ஒரு விஷயத்துக்கு தடுக்கலாம், ஆனா அவர் தான் அதுல சிறப்பான ஒரு ஆளா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வாத்தியார் என்ன செய்யறாரு, ஒரு மாணவனை ரொம்ப துச்சமா மதிக்கிறாரு, ஆனா அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான். அப்ப அந்த வாத்தியார்ட்ட என்ன கேட்போம், என்னப்பா அந்த மாணவன் விஷயத்துக்கு இப்படி நடக்கிறீங்களே, அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலுமே அவன் இப்படி நடப்பீங்க, அவன் ரொம்ப கட்டுப்பட்டு நடந்தாலுமே இப்படி செய்வீங்க. கட்டுப்படாத மாணவனா இருக்கிறான், அவன் ரவுடியா இருக்கிறான், வாத்தியார எடுத்து பேசுறான், அவனை அடிச்சு விரட்டினா கிளாஸை விட்டு வெளியேற்றா சரிங்களாம். ஒரு சிறந்த கட்டுப்படக்கூடிய மாணவனா இருக்கிறான், அவன் முதல் மார்க் எடுக்கிறான், அவன் எல்லா விஷயத்திலும் சிறப்பானவனா இருக்கிறான், அவனை போய் ஒரு வாத்தியார் அநியாயம் பண்ணா வச்சுக்கிடுங்க, அநியாயமா? உதாரணத்துக்காண்டி. அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும் போது அபூ ஜஹல் மிதிக்க போறான். இந்த நபி செஞ்ச தப்பு என்ன? அவர் என்ன ஒரு பாவத்தை சொன்னாரா, அநியாயத்தை சொன்னாரா, அக்கிரமத்தை சொன்னாரா? அதை ஐத்த நீர் சிந்தித்தீரா, நீர் பார்த்தீரா? இன்கான அடல் ஹுதா, அவர் நேர்வழியின் மீது இருந்தாலுமா இவன் அவரை தடுப்பான், அவரை மிதிக்க போவான்? அபூ ஜஹல் அவ் அமர பித்தக்வா, அல்லது அவர் இறையச்சத்தை கட்டளையிட்டாலுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரெண்டுமே இருந்துச்சு. அவங்க நேர்வழியில இருந்தாங்க, அல்லாஹ்க்கு பயந்தாங்க, தொழுதாங்க. அவ் அமர பித்தக்வா, பிற மக்களுக்கு இறையச்சத்தை என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இஸ்லாமிய பிரச்சாரமே பிற மக்களுக்கு நல்லது செய்யறதானே. எந்த ஒரு கடுகளவு விஷயம் கூட மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயம் நம்முடைய மார்க்கத்தில் என்ன செய்யாது, கிடையாது. அப்ப இந்த அடியார் நேர்வழியில் இருந்தாலும் அவன் தடுப்பான், இந்த மாதிரி பிடரியில் மிதிப்பதற்காக செல்வான். அவ அமரபு தக்குவா, அது அவர் இறையச்சத்தை ஏவக்கூடியவராக இருந்தாலுமா அந்த மாதிரி செய்வான். யோசிச்சு பாருங்க, பள்ளிவாசல்கள்ல முன்னாடி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல அசைச்சாங்க அப்படிங்கிற ஒரு சுன்னத்தை செஞ்சதுக்காக எத்தனை பேர் கையை கொடுத்தாங்க. இதுல என்னப்பா வந்துருச்சு? விரலை அசைத்தல் என்பது ஒரு சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் போது நெஞ்சில கையை கட்டினார்கள், அதை செஞ்சதுக்காண்டி. இதுல என்ன ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இருக்குது? ஒரு ஆள் நெஞ்சில கை கட்டி தொழுகிறாரு, ஒரு ஆளு தொழும்போது விரல அசைக்கிறாரு, நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டுறாரு. சல்லூக்கமா ரைத்து முனிவு சல்லின்னு ஹதீஸ் இருக்குது. இவ்வளவு இருந்தும் அவங்க யார் 4 மதுவப்புகளை பின்பற்றாமல், மதுவப்புகளுக்கு எதிராக நெஞ்சில் கைகொட்டி கொண்டு தொப்பி அணியாமல் விரல் அசைத்து தொழுபவர்கள் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாதுன்னு போர்டு மாட்டி, அந்த போர்டு இன்னைக்கு வரை தொங்கி கொண்டு இருக்குது. இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி பள்ளியில தொழக்கூடாது தடுக்கிறாங்கல்ல, இணை வைக்கக்கூடிய பள்ளிக்கு போகக்கூடாதுங்கிறது அது குர்ஆன் வசனப்படி நம்ம பின்னாடி சொன்னது. ஆனா பள்ளிவாசலுக்கு தொழக்கூடாதுன்னு தடுத்தாங்களா இல்ல? இன்னைக்கு சில இடங்கள் தடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இது என்ன இருக்குது? கூட்டு துவா ஓதணும், நபிகள் நாயகம் காலத்துல கூட்டாக சேர்ந்து துவா செய்யணும், நபி காலத்துல கிடையாது. அவன் இதுல என்ன ஒரு விஷயம், இது இறையச்சமான காரியம் என்ன இருக்குது? பள்ளியாசல்ல அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடக்கூடியவங்க முன்சபன் தொழலாம், தொழ தெரியாதவன் தொழலாம், பல்வேறு விதமான பாவமான காரியங்களை செய்யக்கூடிய பள்ளிக்கு வரலாம். ஆனா நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நெஞ்சில கட்டினா விரல் அசைச்சா கரெக்டா இப்படி தொழணும்னு சொன்னோம்னா, அவங்க செய்யற பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா, இந்த அபூ ஜஹல் செஞ்ச வேலைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த வித்தியாசம் கிடையாது. அது அல்லாஹ் கேட்கின்றான், அது ஐத்த இன்கான அடல் ஹுதா, அந்த அடியார் நேர்வழியின் மீது இருந்தாலுமா? அவ் அமரபி தக்குவா, அவர் இறையச்சத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தாலுமா இவன் மிதிப்பான்? என்ன காரணம் இருக்குது? தடுப்பதற்கு என்ன காரணம் இருக்குது? அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், அது ஐத்த இன் கஸ்ஸப வதவல்லா, அவன் நீர் அவனை பற்றி சிந்தித்தீரா? அவன் பொய்யென கருதுகிறான்,
இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அபூஜஹலுடைய இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரை மிதிப்பதற்காக வந்து இந்த மாதிரி அநியாயம் செஞ்சதற்கு என்ன காரணம்? அவன் பொய்யென கருதுகிறான், புறக்கணித்து செல்கிறான். இதுதான் காரணம். இவனுடைய செயல், இவன் பொய்யென கருதக்கூடியவன், புறக்கணிக்கக்கூடியவன். நபிகள் நாயகம் யாரு? அவங்க தொழக்கூடியவங்க, இறையச்சத்தை ஏவக்கூடியவர்கள். அப்ப இவன் பொய்யென கருதுறான், இவன் புறக்கணிக்கிறான், இவன் நபிகள் நாயகத்தை மிதிக்க வர்றான்னு சொன்னோம்னா டோட்டல் சேஞ்சில். ஒரு சாக்கடை வந்து சுத்தமான தண்ணியை பார்த்து நீ வந்து அசுத்தமா இருக்கன்னு சொல்ல முடியுமா? நீ சரிதான் சொல்ல முடியுமா? ஒரு இருட்டு வெளிச்சத்தை பார்த்து பேச முடியுமா? இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பல் கற்றவர்கள், அவங்க இறையச்சத்தை ஏவக்கூடியவர்கள், நேர்வழியில் இருக்கிறார்கள். அபூஜஹல் என்பவன் பொய்யென கருதக்கூடியவன், புறக்கணிக்கக்கூடியவன். இவன் என்ன செய்கின்றான்? நபிகள் நாயகத்தை தடுக்க வர, நீதியில் நிக்கிற, நேர்மையில் நிக்கிறன்னு சொன்னோம்னா அபூஜஹலுடைய வாதத்துல ஒரு செயல் வந்து முழுக்க இறைவன் விரும்பாத ஒரு செயல். அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் அறியவில்லையா? பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? நபிகள் நாயகத்தை குறிக்கிறதா வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகத்துக்கு ஆறுதல். நபிகள் நாயகமே அவன் அநியாயம் பண்றான், அக்கிரம் பண்றான். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் படற்கையா வைத்து பேசுவதா வைத்துக் கொண்டால் இந்த வசனம் நபிகள் நாயகத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய வசனம். அலம் யஅலம், நபிகள் நாயகத்துக்கு குறிக்கிற மாதிரி மொழிபெயர்த்தோம்னா அவர் அறியவில்லையா? பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த விடுவான விட்டு வைப்பானா அல்லாஹ்? அந்த அநியாயக்காரங்களை, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றவன் அல்லாஹ் விட்டு வைப்பானா? அது மேலே அல்லாஹ் சொல்லிட்டானே, கல்லா இன்னல் இன்சான எதுகா, மனிதன் தன்னை தேவையற்றவனாக கருதும் போது வரம்பு மீறுகிறான். இன்ன இலா ரப்பிக்க ருஜா, உங்களுடைய இறைவனிடம் தான் திரும்புதல் இருக்கிறது. அப்ப அபூஜஹல் வரம்பு மீறினா அவன் எங்க யாருடைய பிடிக்குதான் வந்தாகணும்? அல்லாஹ்வுடைய பிடிக்குதான் வந்தாகணும். அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, நபிகள் நாயகத்தை குறிக்கிறதா வைத்துக் கொண்டால் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை இவர் அறிய வேண்டாமா? நபிகள் நாயகத்துக்கு ஆறுதல். நபிகள் நாயகம் சரி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இவன் பண்ற அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு அல்லாஹ் கண்டிப்பாக இறைவனுடைய தண்டனை செய்யும் இருக்கும். அபூஜஹலை குறிப்பதாக வைத்துக் கொண்டால் அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறிய வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நீ அநியாயம் பண்ற, அக்கிரம் பண்ற, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான்னு சொன்னால் அவன் பார்வையாலும் பார்க்கிறான், அறிவாலும் பார்க்கிறான். அல்லாஹ்க்கு பார்வைக்கு எது தப்ப முடியும்? ஒமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லாஹு யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அல்லாஹ் அறியாமல் விழ முடியாது. வலா யுஹைத்தூன பிஷைஇன் மின் இல்மிஹி, அவனுடைய ஞானத்தில் எதையும் நாம் சூழ்ந்தறிய முடியும். அல்லாஹ் ரப்பல் எல்லாவற்றையும் அறிந்தவர். யா புனைய, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னா, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அவு ஃபிஸ் ஸமாவாத்தி அவு ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ், ஒரு விஷயம் ஒரு நூல் அளவோ அல்லது அதை விட சின்னதாகவோ அணு அளவோ இருந்தாலும் சரி, அது வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்க்கு தெரியாது எதுவுமே கிடையாது. 3 பேர் ரகசியம் பேசுனா 4வது அங்க அல்லாஹ் இருப்பான். 5 பேர் ரகசியம் பேசுனா அல்லாஹ், 6 பேர் பேசுனா 7வது அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்க்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அவன் அறிவாலும் சூழ்ந்திருக்கின்றான், பார்வையாலும் சூழ்ந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திரை வந்து இறைவனுடைய முகத்தை மறைத்திருக்கக்கூடிய திரை வந்து ஒளி. அந்த ஒளியை அல்லாஹ் நீக்கனா வச்சுக்கிடுங்க, அவனுடைய பார்வை செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் கரித்து விடும். அல்லாஹ்வுடைய முகத்துக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வை செல்லாத இடமே கிடையாது. அப்ப அந்த தன்னுடைய முக பிரகாசம் வந்து படைப்பினங்களை கரித்து விடாமல் அல்லாஹ்வே ஒரு திரையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பார்வை செல்லாத இடங்களே கிடையாது. அவன் பார்வையாலும் பார்க்கிறான், அறிவாலும் எல்லாம் சூழ்ந்திருக்கிறான். கடந்த காலமும் அவனுக்கு தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிவால் பார்க்கிறான், கண்களால் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா, நிச்சயமாக லஇல்லம் யன்தஹி, அவன் விலகிக் கொள்ளவில்லை என்றால் லனஸ்ஃபஅம் பின் நாஃபியா, அவனுடைய நெற்றி முடியை நாம் கடுமையாக பிடிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாசியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நெற்றி முடி, நெற்றி முடி அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் ஒன்றை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் நெற்றி முடியை பிடித்தல் அப்படின்னு சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், உமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லாஹு ஆஹிதும் பி நாசியத்திஹா, இந்த உலகத்துல உள்ள எந்த ஜீவராசியா இருந்தாலும் அவருடைய நெற்றி முடி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அப்படின்னா அதனுடைய குடுமி என் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. உன் குடுமி என் கையில இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான்,
அவன் இதுல இருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால் அவன் வெற்றி முடியை பிடிப்போம், அவனை நாம வேற இருப்போம். இதை ரெண்டையும் எடுத்துக்கணும். ஒண்ணு என்ன, இந்த உலகத்துல அபூ ஜஹல அல்லாஹ் வேற இருக்கான். பத்ர் யுத்தத்துல அபூ ஜஹல் செய்யப்பட்டான், அவன் கொல்லப்பட்டான், அவனுடைய கதை முடிந்தது. மறுமை நாள்ல அவன் நெற்றி முடியை பிடித்து என்ன செய்யப்படுவான், நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். யுஅலஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், குற்றவாளிகள் அவங்களுடைய அடையாளங்களை வைத்து அடையாளம் அறிந்து கொள்ளப்படுவார்கள். அவருடைய நெற்றி முடிகளை பிடித்தும் கால்களை பிடித்தும் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லால இல்லம் எந்தஹி, அவன் விலகிக் கொள்ளவில்லை என்றால் கடும் பிடி. தப்பிக்கவே முடியாது, அல்லாஹ் லேசா பிடிச்சாலும் தப்பிக்க முடியாது. அவனுடைய நெற்றி முடியை கொண்டு நாம் வலிமையாக பிடிப்போம். அந்த நெற்றி முடி அல்லாஹ் சொல்லும் போது நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அது பொய்யுரைத்து தவறழைக்கக்கூடிய நெற்றி முடி. அபூ ஜஹல அவனை பத்தி அல்லாஹ் சொல்லலாம், இவன் எப்படிப்பட்டவன், இவன் பொய்யுரைக்கக்கூடியவன், ஹாத்தியா தவறழைக்கக்கூடியவன். அரபில நம்ம சரியா தெரியாம செய்யக்கூடிய பாவத்துக்கும் தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை முஹ்திவ். முஹ்திவ்னா தெரியாம செய்வது. ஹாத்திவுன் அப்படின்னு சொன்னோம்னா தெரிஞ்சே வேணும்னே செய்வது. அப்ப அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, ஹாத்தியா, வேண்டுமென்றே திட்டமிட்டு தப்பு செய்யறது. அதான் குர்ஆன் அல்லாஹ் மிம்மா ஹத்திஆத்தி, நூஹ் நபி சமுதாயம் சொல்லும் போது இந்த வார்த்தை மிம்மா ஹத்திஆத்தி, அவர்கள் செய்த பாவங்களினால் உகுரிக்கு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அங்க வரக்கூடிய வார்த்தை என்ன, ஹத்தவும் ஹத்திஆத், வேண்டுமென்றே செய்வது. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அஹ்தனா, இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது அஹ்தனா தவறெழுத்து விட்டாலோ. இது எந்த வாசகம், தெரியாம செய்யக்கூடிய பிழை. அப்ப தெரிந்தே தப்பு செய்யக்கூடியதுக்கு ஹாத்திவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, தவறடைக்கக்கூடியவன். தெரியாம தப்பு செய்யக்கூடியவனுக்கு முஹ்திவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன, ஹாத்திஆ, அதாவது தெரிந்தே வேண்டுமென்றே தவறடைத்து பொய்யரைக்கக்கூடிய நெற்றி முடியை பிடித்து இழுப்போம். ஆதியா, அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். அபூ ஜஹலுக்கு சபை இருந்துச்சு, மனிதர்கள் சபையா, சங்கனை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நிறைய சங்கங்கள், ஒரு ஆள் பேசுறது. அன்றைய காலத்துல கருத்து பரிமாற்றம் பண்றது, ஒரு தனிமையில இல்லாம ஒரு அரவணைப்பா இருக்கிறது, பல விஷயங்களை கருத்து பரிமாற்றம் பண்றதுக்கு சபை வச்சிருப்பாங்க. அபூ ஜஹலுக்கு பெரிய சபை என்ன செஞ்சது, இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு அறைகூவல் விடுக்கக்கூடிய வகையில, மிரட்டக்கூடிய வகையில, சவால் விடக்கூடிய வகையில அல்லாஹ் சொல்றான், ஏதோ நாதியா, நீ உன்னுடைய சபையோரை அவன் அழைக்கட்டும், அவன் சங்கத்தில் உள்ள ஆட்களை அவன் அழைச்சிட்டு வரட்டும். ஜபானியா, நாம் நரக காவலாளிகளை நாம் அழைப்போம். ஜபானியானா நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க, விலாலும் ஷிதாதும், அவங்க கடின சித்தம் வாய்ந்தவர், கல்நஞ்சம் கொண்டவர். அவங்க அமரவும், அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிட்டதுல மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க. அப்போ அவன் தன் கூட்டத்தை அழைச்சிட்டு வரட்டும், நாம நரக காவலாளியை அழைச்சிட்டு வருவோம். யார் ஜெயிக்க முடியும்? நரக காவல் அவ்வளவு கடுமையானவர்கள், அவங்களுக்கு இலக்கம் என்பதே வராது. அல்லாஹ்வுடைய கட்டளை செய்தே தீர்வார்கள். அவங்க முன்னாடி போட்டி போட்டு அநியாயம் பண்ணக்கூடிய ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். கல்லா நபியே, இந்த மாதிரி அநியாயங்களை எல்லாம் பார்த்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி ஒருபா நடக்காது. லா துத்தியஹு, நீ அவருக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டு விடாது. நீ கரெக்டா தொழுகையை செய்யுங்க, கரெக்டா நிறைவேற்றுங்க. உமது இறைவனுக்காக சஜிதா செய்வீராக. தொழுவீராக என்று சஜிதாங்கிற வார்த்தையில் சொல்லப்படுது. ஏன்னா தொழுகையில முக்கியமான அம்சம் இது சஜிதா. அப்ப நபிகள் சொல்றாங்க, அக்ரபுமா யகூனு அப்து மின் ரப்பிஹி ஒவ்வொரு சாஜிதும். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சஜிதா தான். பாங்கு சொல்லும் போது நாம நினைக்கணும், என்னுடைய இறைவனை சந்திப்பதற்கான அழைப்பு வந்து விட்டது. ஒழு செய்யும் போது நாம நினைக்கணும், என்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். தக்பீர் கட்டும் போது நாம நினைக்கணும், நான் என்னுடைய இறைவனோடு இறைவனோடு உரையாடுவதற்குள்ள நுழைந்து விட்டேன். நாம அல்ஹம்து சூரா ஓதும் போது நாம் நினைக்கிறோம், நான் என்னுடைய இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். சுஜூது செய்யும் போது நாம அல்லாஹ்வுடைய உரையாடலோட இறைவனுடைய சந்திப்புல மிக நெருக்கமான இடம் சுஜூது தான். நபிகள் சொல்றாங்க, நீங்க ருக்குலையும் சுஜூதுலையும் குர்ஆன் ஓதுவதை விட்டு தடுத்திருக்கின்றேன். ருக்குல ஃபஅல்லிமு ஃபீ ரப்பக்கும், உங்கள் இறைவனை மகத்துவப்படுத்துங்கள். சுஜூதுல ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவுல நீங்க கடுமையா முயற்சி செய்யுங்கள். ஃபஅமினுன் ஐஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கப்படுவதற்கு மிக தகுதியான இடம்.
அப்ப வக்தரிப், உமது இறைவனை தொழுவீராக, உமது இறைவனுக்கு சஜிதா செய்வீராக, வக்தரிப் அவனை நெருங்குவீராக. அப்ப நம்ம தொழுகையில அல்லாவோட உரையாடுகிறோம், அல்லாவை நெருங்குகிறோம். ரொம்ப அதிகமா நம்ம அல்லாவோட நெருங்கக்கூடிய இடம் எது? சஜிதா. அப்ப அதான் அல்லாஹ் சொல்லினா வஸ்ஜுத், உமது இறைவனுக்கு சஜிதா செய்வீராக, தொழுகையை நீங்க ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். வக்தரிப், உமது இறைவனை நெருங்குவீராக. அந்த சஜிதாங்கிற வார்த்தையை வைத்து அல்லாஹ் ஒட்டுமொத்த தொழுகையும் அல்லாஹ் நாடுகிறான். ஒட்டுமொத்த தொழுகையும் அல்லாஹ் நாம் நெருக்கமாக கூடிய சஜிதா. அந்த இறை நெருக்கத்தை நாடுவீராக. இந்த மாதிரி அநியாயக்காரங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து விடாதீர். மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பிடி அவங்க மேல இருக்குது, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பிடி அவன் மேல இருக்குது. அவன் என்ன கூட்டத்தை கொண்டு வந்தாலும் அவன் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. நம்ம மலக்குமார்களை வச்சு என்ன செய்வோம்? மறுமையிலையும் பாதுகாப்போம், இந்த உலகத்திலையும் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் இந்த வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி, அநியாயக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய திருவசனங்கள் மூலமாக முழுமையான அறிவை பெற்று இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களால் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.